ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அஸ்மா ரப்பானி சமையல். நம்ம சுவையான ஆந்திரா ஸ்பெஷல் தாங்க பார்க்க போகிறோம். கோங்குரா சட்னி. இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுமாதிரி செஞ்சு பாருங்கள். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எல்லாேருக்கும் பிடிச்சிருந்தாங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம புதினா புளிச்சக்கீரையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடணுங்க. அதில் ரெட் கலர் காம்பு இருந்தால் வாங்குங்க. அது டேஸ்ட் நமக்கு நல்லா எடுத்து கொடுக்கும். இது புளிச்சக்கீரையிலே வெள்ளை கலரையும் வரும். அது நமக்கு கொஞ்சம் லைட்டாக கசப்பு தன்மை கொடுக்கும். டேஸ்ட் நல்லா இருக்காது. இந்த பாருங்கள், ஃபஸ்ட் நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு பார்க்கலாம். தனியா தேவையான அளவு, அதாவது 2 கைப்பிடி எடுத்துக்கினேன் நான். காரம் நமக்கு தேவையான அளவு. இதுக்கு காரம் கொஞ்சம் நல்லா இருந்தால் கொஞ்சம் டேஸ்ட் நம்மளுக்கு சூப்பராக இருக்குங்க. காரசாரமாக நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு சீரகம் போட்டு லோ ஃப்ளேம்லேயும் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். ஹை ஃப்ளேம்லேயும் வச்சு நம்ம தீஞ்சிரும். இது லோ ஃப்ளேம்லேயும் வச்சு நல்லா பொன்னிறமாக வரும்போது ஃப்ரை பண்ணுங்கள். இதுக்கு மெயினாக காஞ்ச மிளகாவும் காரமும் உப்பு தாங்க கொஞ்சம் எடுத்து கொடுக்கும். அதில் நல்லா காரசாரமாக இருந்தால் சூப்பராக இருக்கும். அதில் இது சுட சுட சாதத்துடன் போட்டு பரட்டி சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. அது ஒரு பக்கம் நம்ம ஆற வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே பேனில் புளிச்சக்கீரையை தண்ணி எண்ணெய் எதுவுமே ஊற்றாதீங்க. அப்படியே போட்டு ஃப்ரை பண்ணால் தண்ணி நமக்கு அதுலேயே வந்துடும். புளிச்சக்கீரையிலேயே போட்டு நல்லா கொல தன்மையாக வர மட்டும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். பாருங்கள், இதில் இப்போ நம்ம ஹை ஃப்ளேம்லேயும் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு வீட்டில் கொடுத்தீங்கன்னாக்கா விடவே மாட்டாங்க. மறுபடியும் செஞ்சு கொடுன்னு சொல்லி கேட்பாங்க. இது முக்கியமாக கர்ப்பிணி பெண்களுக்கு செஞ்சு தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ ஏன்னா வாய் புளிப்பாக கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைக்கக்கூடாது. இது மாதிரி கொரப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நான் அரைச்சிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு அந்த புளிச்சக்கீரையும் நல்லா குழகுன்னு வந்துச்சு பாருங்கள். நான் ஒரு கட்டு போடுறதுக்கு கொஞ்சம் ஒரு கைப்பிடி மாரி வந்திருக்கு. அதை ஆற வச்சுக்கினேன். நெக்ஸ்ட்டு அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விடுங்க. நீங்கள் நல்லெண்ணெய் விட்டு ஒன்றும் டேஸ்ட்டு கொடுக்கும். என்கிட்ட நல்லெண்ணெய் இல்லை, அதனால் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றினேன். இதில் கடுகு உளுந்து போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே பூண்டு வாயு தொல்லை இருந்தாலும் நமக்கு சேராதுங்க. பூண்டு சேர்த்தா சூப்பராக இருக்கும். அதில் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற மட்டும் ஃப்ரை பண்ணுங்கள். லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். ஹை ஃப்ளேம்லேயே தீஞ்சிடாது. பாருங்கள், நல்லா இப்போ நம்ம கோல்டன் ஃப்ளேம்லாம் வந்துச்சு. நெக்ஸ்ட் நம்ம அரைச்சி புளிச்சக்கீரை சும்மா 2 சுற்று மட்டும், ரொம்பலாம் அரைக்க நைஸாக ஆகக்கூடாது. சும்மா கொரப்பாக ஆகணும். இதில் உப்பு கொஞ்சம் ஒரு கல் உப்பு எக்ஸ்ட்ராவும் சேர்த்துக்கலாம். ஏன்னா தப்பு இல்லை, நல்லாயிருக்கும் டேஸ்ட். இது காரமும் உப்பு தாங்க இது நமக்கு ஊறுகான்றதுனால காரம் உப்பு கொஞ்சம் சேர்த்துங்க. நல்லா பாருங்கள், நான் எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணுறேன். இது பச்சை வாசனை நம்மளுக்கு போகணும். நெக்ஸ்ட்டு நம்ம தனியா, காஞ்ச மிளகா, சீரகம் நைஸாக அரைச்சோம் பார்த்தீங்களா கொரப்பாக, அது போட்டு இதை சிம்லேயே நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சா தீஞ்சிடும் நமக்கு. இது லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பச்சை வாசனை போகிற மட்டும் நல்லா கிண்டினே இருங்க. நம்ம கிண்டாமல் அது விட்டோம்னா நம்மளுக்கு தீஞ்சிடும். அது பாருங்கள், நான் செய்கிற மாதிரியே செஞ்சு வீட்டில் காமிக்கேன். நான் யூடியூப்பில் அஸ்மா ரப்பானி சமையல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது இன்ஸ்டாகிராம்லேயும் ரப்பு அஸ்மான்னு போட்டு ஓப்பன் பண்ணியிருக்கேன். நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா ஃபாலோ பண்ணுங்கள். என் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு நான் நெக்ஸ்ட்டு வீடியோ போகிறதுக்கும் எனக்கு மோட்டிவேஷனாக வராங்க. பாருங்கள், நம்ம இதுக்கு பதம்னாக்கா எண்ணெய் பதம் பிரிஞ்சு வரணும். லாஸ்ட்டில் இறக்கும் போது சும்மா லைட்டாக ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் போடுங்க. போட்டு எல்ஜி பெருங்காயத்தூள் போட்டாக்கா அவள் தாங்க. இதுக்கு அச்சு வேறு எதுவுமே இல்லைங்க. இது சைட் டிஷ் மீன் வறுவல், மட்டன் வறுவல், சிக்கன் வறுவல், கருவாடு எல்லாம் செம்மையாக இருக்குங்க. இது எங்கள் அம்மா டிஷ்ஷு. எங்கள் அம்மா தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதுமாரி எனக்கு பார்க்கறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன். செம்மையாக இருக்குங்க. இது சுட சுட சாதத்துடன் போட்டு பரட்டி சாப்பிட்டா அவள் தாங்க. நம்மளுக்கு இறங்குறது நமக்கு தெரியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களும் இது விரும்பி சாப்பிடுவாங்க. அவள் தாங்க. நம்மளுக்கு எண்ணெயும் நம்மளுக்கு நல்லா பிரிஞ்சு வந்துச்சு. இது ட்ரை பண்ணி பார்த்து வீட்டில் நீங்கள் எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ. நம்ம சுவையான ஆந்திரா ஸ்பெஷல் கோங்குரா சட்னி தயார்.